இன்றைய பைபிள் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24 வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் நமக்கு ஜெபத்தின் ஆற்றலையும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நாம் தேவனை நோக்கி மனமார்ந்த ஜெபத்துடன் வருகிற நேரத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ தேவன் முன் மனதில் உள்ள தேவைகளை வெளிப்படுத்துகிறோம், அவைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசியுங்கள். இங்கே விசுவாசம் மிக முக்கியம். நாம் கேட்டதை நிச்சயமாக அவர் கொடுப்பார் என்று நம்ப வேண்டும், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அந்த நம்பிக்கையின் பலனாக தேவன் சரியான காலத்தில் அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு அளிக்கிறார். இது ஒரு நிபந்தனை கொண்ட வாக்குத்தத்தம். நாம் கேட்பது தேவனுடைய விருப்பத்திற்கேற்ப இருக்க வேண்டும். அதே சமயம் முழுமையான நம்பிக்கையுடனும் தன்னலம் இல்லாத மனதுடனும் இருக்க வேண்டும். ஜெபம். கர்த்தராகிய என் பரலோக பிதாவே, நீங்கள் எனக்காக நித்தியமாய் திறந்து காத்திருக்கும் கிருபையை மகிழ்ச்சியுடன் நினைக்கிறேன். என் ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற நம்பிக்கையுடன் என் இதயத்தில் உள்ள தேவைகளை உம்மிடம் வைக்கிறேன். என் நம்பிக்கையை அதிகரிக்கவும் சந்தேகங்களை அகற்றவும் உம்மை முழுமையாக நம்புகிற மனதை கொடுக்கவும் எனக்கு உதவுங்கள். நான் கேட்பதெல்லாம் உமது சித்தப்படியே இருக்கட்டும். உமக்கு மகிமை ஏற்படும்படி என் வாழ்வை நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். நீங்கள் ஜெபிக்கும் போது கேட்டுக்கொள்கிறவற்றை பெற்றுவிட்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கே உண்டாகும். நம்முடைய நம்பிக்கையே நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கான திறவுகோல். தேவன் நம்மை கேட்கிறார், ஆனால் நாம் நம்புகிறோமா? இன்று சந்தேகங்களை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். அப்பொழுதுதான் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பளிச்சென்று பொலியும். தொடர்ந்து கர்த்தரை விரும்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றுவார்.